நம்ம இப்போ புதினா தொகையில் அரைச்சிக்கலாம். அதுக்கு கடுகு, வெந்தயம், ஜீரகம், தனியா 1 டீஸ்பூன், வெள்ளை உளுத்தம்பருப்பு ஒரு 4 சிகப்பு மிளகா. பருப்பெல்லாம் நல்லா செவந்துடுத்து. பூண்டு உரிச்சதே வாங்கினேன். வெங்காயம், தக்காளி எல்லாமே போட்டேன். ஸோ இப்போ இதுக்குண்டான உப்பை போட்டுக்கலாம். இப்போ உப்பை போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு இதுக்குண்டான புளியுமே ஆட் பண்ணிக்கலாம். புதினாவையும் ஆட் பண்ணி வதக்கணுன்னா பை த டைம் தக்காளியுமே நல்லாவே வதங்கிடும். ஸோ இதை நல்லா வதக்கிட்டு காமிக்கிறேன். ஸோ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுத்து. இப்போ நான் தேங்காய் இருக்கு இல்லையா, இதில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காயை ஃபஸ்ட்டு மிக்சியில் பொடி பண்ணிட்டு இதையும் சேர்த்து அரைக்க வேண்டிதான். எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். இதில் கொஞ்ச நேரம் இது அரைச்சிட்டோம் அப்படின்னாக்கா புதினா தொகையில் நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா புதினா தொகையில் நல்லா இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துட்டேன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாத்துலேயும் பிஸ்னஸ் சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கெலாம் கூட தொட்டுக்கலாம். ஸோ நமக்கு இப்போ புதினா தொகையில் மணக்க ரெடியாக எடுத்து